நாம் இப்போ தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கம்மியாக ஊற்றிக்கோங்க. அதில் 4 பூண்டு போட்டுக்கிறோம், 4 பல் பூண்டு. ஸோ உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். ஸோ 4 பல் பூண்டு போட்டு அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதை கொஞ்சம் வேக விடணும். வேக விடலைன்னா அந்த பச்சை ஸ்மெல்ல வந்து சட்னியில் அப்படியே தெரியும். ஸோ அதை கொஞ்சம் நல்லா வேக விட்டுட்டு ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதை விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ஆனியன் சேர்க்க போகிறோம். ஆனியன் வந்துட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆனியனும் பெரிய வெங்காயம் தான் எடுத்தேன். பெரிய வெங்காயத்தில் நான் 2 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஸோ 2 வெங்காயம் போட்டு அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அந்த ஆக்சுவலி வெங்காயம் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக உப்பு போட்டாலே அது சீக்கிரமாக வெந்துடும் சொல்லுவாங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான் உப்பு தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உப்பு ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுறணும். ஸோ உப்பு போட்டுட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதக்கிடும் அது. ஸோ உப்பு போட்டு வதக்கிட்டு அதில் ஒரு 4 வரமிளகா போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் வரமிளகா. நான் வந்துட்டு 4 போட்டிருக்கேன். 4 வரமிளகா போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளி வந்துட்டு நான் 3 தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நான் 2 வெங்காயம் அப்படின்னு 3 தக்காளி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப புளிப்பாயிடும். ஸோ 3 தக்காளி நான் கட் பண்ணி அதை வந்துட்டு அந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதோடய சேர்த்து நம்ம வந்துட்டு இப்போ வதக்க போகிறோம். ஸோ தக்காளி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வேகணும். ஸோ அதை மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நம்ம மூடி போட்டு வெந்துட்டு அதை வந்துட்டு இப்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வெந்திருக்கு மூடி போட்டு வெந்ததுக்கப்புறம். ஸோ நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க இதையும். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே ஓப்பன்லேயே வச்சு வதக்கிட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு இப்போது வெந்து வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்திருக்கு. ஸோ இது போதுமான அளவு தான். ஸோ இவ்வளோ வெந்தால் போதும். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கூல் பண்ண வச்சுடுங்க. கூல் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கணும். மிக்ஸி ஜாரில் மாற்றி அந்த பேனில் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியும் நான் அதை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். ஸோ அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஜாரை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து நல்ல மிக்ஸியில் அரைச்சிக்கிறோம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப மையாக அரைக்க வேணாம். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி குறைன்னு வேண்டாமல். அப்புறம் பேனை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம இப்போ வந்து தாளிக்க போகிறோம். ஸோ தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுட்டு உங்களுக்கே தெரியும்ல, கடுகு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா கடுகு பொரிய விட்டுருங்க. கடுகு பொரியாமல் வந்து போட்டிங்கன்னா கசக்கும். ஸோ வெங்காயத்தை போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதனால வெங்காயம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எங்கள் ஆச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, வெங்காயம் வந்துட்டு ஒரு மாதிரி கருகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா வாசனையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் எல்லாமே தாளிக்கும் போது அப்படி தான் பண்ணுவேன். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதை நல்லா வந்துட்டு ஃப்ரை அந்த கருவேப்பிலை தெரிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆக விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி சட்னியை வந்துட்டு உள்ளே ஊற்றிட்டு அதை நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி விடுங்க. ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப கொதிக்கலாம் விடக்கூடாது. ஸோ கொதித்தா ரொம்ப அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் அந்த டேஸ்ட்டே போயிடும். ரொம்ப கொதிக்க விடாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் சூடாகிறது அளவுக்கு மட்டும், ஏன்னா நம்ம வதக்கிட்டு தான் இதை அரைச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் ஒரு சூடாகிற அளவுக்கு மட்டும் அதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எக் தோசை வித் தக்காளி சட்னி அண்ட் இட்லி வித் தக்காளி சட்னி ஸோ ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe my channel.